ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 2K கேமர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கேம் பிளே வீடியோ பார்ட் 3. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் ஃபார்ம் காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இதான் தம்ப்நெயிலாக நான் வைக்கலான்னு இருந்தேன். பட் நான் இது வேறு தம்ப்நெயில் வச்சுருப்பேன். அது எதுக்காகனா இந்த வீடியோவில் நம்ம என்ன கட்ட போகிறோம்னா அதானே தம்ப்நெயிலாக வைக்கணும். இதில் உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன கட்ட போகிறேன்னு. ஆமாம், ஃபுட் ஃபார்ம் அதான் கட்ட போகிறோம். ஓகேங்களா, முதல்ல கீழே போகலாம் வாங்க. இது வேறு கையில் தான் உடைக்கணுமா, வேறு என்ன செயின்ட்டு இருக்கா நீங்கள் பார்க்கலாம். உள்ள ஆக்ஸ் இருக்குப்பா. அப்பாடியோ, இருங்க உடைக்கலாம். ஐயோ, போட்டு வச்சுனுங்க. இருங்க முதல்ல கீழே போய் உடைக்கலாம். ஓகே, கீழே போ. ஓகே கைஸ், நம்ம கீழே வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்டிட்டோம். அது பேர் என்னது, கிராப் ஃபார்ம். அதாவது அது பேர் என்னது, ஃபுட் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஓகேங்களா, முதல்ல இருக்காயிடுச்சு. இருங்க தூங்குவோம் முதல்ல. ஐயோ, தூங்கியாச்சு. இது ஒரு சின்ன கடுப்பு என்னன்னா, ஒருத்தர் தூங்கினா தான் இன்னொருத்தர் தூங்க முடியும். அதாவது ஒருத்தர் தூங்கினா விடிகிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி தான் அடுத்த வீடியோலேருந்து செட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கடுப்பு கைஸ் இது. அவங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அவனுங்க எங்கேனாச்சும் இருப்பானுங்க, கேவுக்குள்ளே அந்த மாதிரி எங்கேனாச்சும் இருப்பாங்க. அது வெயிட் பண்ணணும். அது ஒரு சின்ன கடுப்பு தான். அதனால தான். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் நான் இப்போது கட்டலான்னு இருக்கேன் கன்ஃபார்ம். ஏன்னா இந்த ஃப்ளாட்டாக இருக்குது, அதனால தான் நான் இந்த இதுவே முதல்ல செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா, ஓகே. இது வந்து மைனிங் ஏரியா. இதுக்குள்ளே போனால் பெரிய கேவ் இருக்குது. அது ரொம்ப தூரம் போயின்னே இருக்குது. ஓகேங்களா, இப்போதைக்கு இன்றைக்கி அது வேலை இல்லை. நம்ம இன்றைக்கி கிராஃப்ட் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். கிராஃப்ட் ஃபார்ம் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு எதுக்குடா மண்ணை நோண்டின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுருவேன். அந்த ஸ்கொயருக்குள்ளே தான் நான் கட்டணும். ரெக்டாங்கிள். அது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தா அது ஒரு மாதிரி இருந்து பார்த்தா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரினா, ஐயோ சொல்ல தெரியல. சரி விட்ருங்க, அது தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம கட்ட போகிறோம். ஓகேங்களா, இங்கேருந்து அதுக்கு வரைக்கும் ஒரு 10 விட்டேன். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 5 விட்டேன். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி விட்டுட்டு, ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் இருக்க போகுது. அதாவது இதுக்குள்ளே பொட்டேட்டோ இருக்கும் இதுக்குள்ளே. அது பக்கத்தில் கேரட், அது பக்கத்தில் வீட்டு. அதான் பிளான் பண்ணலான்னு, அதான் போடலான்னு வச்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட பொட்டேட்டோ இல்லை. உள்ள ஒருத்தர் இருக்கான்ல ஆக்கர் கேமர்னு, அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். யூ ஹேவ் எனி பொட்டேட்டோ? போட்டாச்சு. இருக்கான்னு சொல்லுவான். ஐயோ, ஏதோ ரோத்துட்டேன். ஓகே, இருங்க பார்ப்போம் ஏதாச்சும் சொல்கிறானா. இருக்கா இல்லையா, சீக்கிரம் சொல்லு. இருக்கு இல்லை சொல்லத்துக்கு எவ்வளோ நேரம்டா, சீக்கிரம் சொல்லு. சரி, அவன் சொல்லட்டும், நம்ம அதுக்குள்ளே பண்ணுவோம். அதுக்குள்ளே இன்னொன்று மைண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6ஆவதுல உடைக்கணும். ஓகே, ஐயோ தப்பு பண்ணிட்டேன். இது ஒன்று கேப் விட்டு தான் உடைக்கணும். ஏன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகக்கூடாதுல்ல. ஒன்று விட்டு உடைக்கணும். ஓகே. நோ ப்ரோ, அவன்கிட்ட இல்லையா? ஓகே பரவாயில்ல. ஆனால் இன்னொருத்தங்கிட்ட இருக்குது. இன்னொருத்தர் இருப்பான்ல மினாட்டோ, அதாவது ராஜசெல்வன் இன்னொருத்தர் இருப்பான்ல, அவன்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட முன்னாடி கேட்டு வச்சிட்டேன். எனக்கு இது வேணும், ஆனால் நான் ஃபார்ம் செய்ய போகிறேன். ஆனால் என்கிட்ட அது பேர் என்னது, பீட்ரூட் இருந்தேன் பாருங்க. பேர் என்னது, பொட்டேட்டோ இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன்கிட்ட இருந்தது போல். அவன் இது ப்ரீடிங் ஃபார்முக்கு எடுத்து வச்சுருக்கான். ஓகே, அவன் ப்ரீடிங் ஃபார்ம் கட்ட போகிறான். இன்னொருத்தர் இருக்கான்ல, இப்போ ஆன்லைனில் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து அயன் ஃபார்ம் கட்ட போகிறான். ஆனால் அவனும் வீடியோ கட்டி முடிக்கல. எனக்கு தெரிஞ்சு அயன் ஃபார்மும் சேர்த்து ராஜசெல்வன் தான் கட்டுவான்னு நினைக்கிறேன். தெரில, அவன் தான் கட்டுறேன்னு சொல்லிக்கிறான். பார்ப்போம் இவன் கட்டுறானா இல்லை ராஜசெல்வன் கட்டுறானான்னு. ஐயோ, நெக்ஸ்ட்டா ஒன்று கேப் விட்டு பண்ணிட்ட போல். ஐயோ நான் கைஸ், இந்த கண்ட்ரோலே வரல. ஐயோ கடவுளே. ஓகே, கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும். அதுக்கு தேவையானது வாட்டர் பக்கெட்டும், அது ஓக்குனா அது இது பண்ணது தானே, அது பேர் தானே ஓக்கு. தெரில. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுப்போம், நமக்கு பசிக்குது. ஓகேங்களா, வாட்டர் இருக்குது, பக்கெட் இருக்குது, வாட்டர் தான் இல்லை. அப்புறமா பிடிச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு இது செஞ்சிடணும் கைஸ். அது பேர் இது இன்னும் பாருங்க. ஐயோ, அன்லிமிட்டட் வாட்டர் ஃபார்ம். அது ஃபார்ம்னு சொல்ல முடியாது, அன்லிமிட்டட் வாட்டர் உருவாக்கிடணும் பக்கத்துலேயே. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருங்க, ஓக் செஞ்சுக்கலாம். என்கிட்ட இது இல்லையா, ஸ்டிக் இல்லையா? ஓகே இருங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கீங்க. கேப்புன்னு சொல்ல முடியாது, கேப்பே இல்லைன்னு சொல்லணும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். கேப்பே இல்லை, ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இப்போ செய்யலாம். ஸ்டிக்கு இல்லை, முதல்ல ஸ்டிக்கு செய்யணும். முதல்ல ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம்.
ஓகே ஸ்டிக்கு செஞ்சாச்சு. ஐயோ இது இல்லை ஆக்சுவலில் ஓக்கு. ஓகே எங்கே ஓக்கு இருக்குது முதல்ல? ஐயோ நான் முதல்ல இதுவே எடுத்துக்கலையா? என்ன முதல்ல இதுவே இல்லை. அது பேர் என்னது? காபிள் ஸ்டோனே இல்லை. நான் அயனில் செஞ்சிட்ருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்தனே. ஓகே இப்போது எடுத்துட்டேன் ஸ்டோனு. ஓகே இது ஓக்கு இங்கே இருக்குது. வந்துடுச்சு. வாட்டர் பைட்டும் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஓகே நீங்கள் தம்பேல் பார்த்துருப்பீங்க. தம்பேல் ஐயோ தம்னேல் ஓகேங்களா? கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அதில் பார்த்துருப்பீங்க. அது பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது நான் செஞ்சுருக்கேன். நல்லா காட்டியிருக்கேன்னா எனக்கு பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே இப்போ நம்ம மண் நோண்டி, அதாவது முதல்ல வாட்டர் ஃபார்ம் செய்யணும். அதுக்கு 4 மண் நோண்டணும். உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்லித்தரேன். எப்படி நான் ஒரு வாட்டர் பைட் எடுத்து ஒரு கார்னரில் ஊற்றிக்கணும். இன்னொரு வாட்டர் பைட் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் கார்னரில் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். ஃபுல்லு. இப்போ நீங்கள் எவ்வளோ தரம் வந்துக்கினே இருக்கும். ஃபுல்லுன்னு தான் பாருங்க. நீங்கள் எவ்வளோ தரம் வந்துக்கினே இருக்கும். அன்லிமிட்டட். ஓகேங்களா? ஒரு கேப் விட்டு நீங்கள் நோண்ட ஆரம்பிக்கணும். ஓகே இதை வச்சு நோண்டினா என்றைக்கு நான் நோண்டி முடிக்கிறது? இதுவும் செஞ்சுக்கலாமா? ஷவல் செஞ்சுக்கலாமா? வெயிட் பண்ணுங்கள், போய் ஷவல் செஞ்சுட்டு வரேன். ஐயோ இப்போ மறுபடியும் போயிட்டு வரணுமா? அப்பயே செஞ்சுட்டு வந்துடுறோம். தப்பு பண்ணிட்டேன். இது மைண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணலை கைஸ். இப்போ தான் இருக்குல்ல. இப்போது தோணுச்சுல, பண்ணிவிடுவோம். ஓகே ஓகே எடுத்தாச்சு. டேஸ் பார்த்தீங்களா? 111 நாள். எதுவுமே பண்ணாமலே 111 நாள் ஆயிடுச்சு. தனியும் ஓகே நோ ப்ராப்ளம். எதுவுமே பண்ணாமலே 111 நாள் ஆயிடுச்சு. இதில் எங்கேருந்து நான் இதுவெலாம் முடிக்கிறது? என்டர் ட்ராகனை பீட் பண்ணும். ஒன்றும் நெதருக்கே போகல. அதுக்குள்ளே அதுக்குள்ளே என்டர் ட்ராகனை போயிட்டேன். பார்த்துப்போம். அவன் 100 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கிறான். அவன் சொல்லக்கூடாதோ? ஓகே அவர் என்டர் ட்ராகன்லாம் முடிக்கிறாரு 100 நாளுக்குள்ளே. யாருன்னா தமிழன் கேமிங் தெரியுமா? நான் அவரோட பிக் ஃபேன். அவர்லாம் 100 நாளுக்குள்ளே முடிக்கிறாரு. அவரை வச்சு தான் நான்லாம் வீடியோ போட ஆரம்பித்தேன். இருங்க வரேன். இதை முதல்ல எடுத்துடலாம். ஓகே எடுத்தாச்சு. இங்கே ஒரு ப்ளேஸ் பண்ணிக்கணும். இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணணும். எங்கே அது? வாட்டர் பைட் ஒன்று தான் எத்தனா? ஒன்றுத்தில் தான் வாட்டர் எத்தனா? ஓகே எதுக்காக நான் லாஸ்ட்டில் இங்கே எடுக்கிறேன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ தான் எல்லாத்துலேயும் தண்ணி போகும். நம்மளால் அப்போ தான் அந்த ஓக்கை வச்சு பண்ண முடியும். அதனால தான். ஓகேங்களா? இது பண்ண முடியலாம். இது உடைச்சா தான் இது பண்ண முடியுமா? அது தெரியாமல் நான் பட்டனை உடைக்காமலே போடுறேன். ஓகே இந்த இடத்துல இது செய்ய போகிறேன். இந்த இடத்துல பொட்டேட்டோ பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? நான் அதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இதுவே 8 நிமிஷம் கிட்டே வந்துச்சு. அதனால தான். சரி ஓகே ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இந்த ஒரு சைடு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த சைடு முடிக்கணும். முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி மொத்தமாக முடிச்சுட்டு கூட கண்டினியூ பண்ணுறேனே. ஓகேங்களா? வாங்க நம்ம முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே நான் அதையும் பண்ணிட்டேன். பண்ணலை, பாதி பண்ணிட்டேன். அந்த டைமில் இப்போ எதுக்குடா வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரன், அதாவது மின்னாட்டோ வந்துட்டான். அவன்கிட்ட கேட்போம். உன்கிட்ட இது இருக்கான்னு கேட்போம். முதல்ல அவன்கிட்ட இருக்குது எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்போம் எதுக்கோ. இனி பொட்டேட்டோ அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே போயிடுச்சா? ஏதோ போட்டுக்கிறான். நான் போட்டதே இப்போ தான் வருதா? செம்ம லேக் இது கைஸ் எனக்கு. ஓகே என்ன சொல்கிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இருக்கா இல்லையா? தேவையில்லாமல் இங்கே போட்டேன் நான் ஒன்று. வெயிட் பண்ண சொல்லிக்கிறான். ஓகே அப்போ அவன்கிட்ட இருக்குது. அவன் நம்மளாண்ட வருவானா? நம்ம அவனாண்ட வருவான். சரி நம்மளே அவனாண்ட போயிடுவோம். எதுக்காக இப்படி அதை உடச்சிட்டான்? இது முதல்ல எடுத்துப்போம். தொலைஞ்சிட போகுது. ஓகேங்களா? என்கிட்டயே ஒன்று தான் இருக்குது. அப்புறம் இதை கட்டி போட முடியாது. எங்கேனாச்சும் அடைச்சி தான் வைக்கணும். ஓகே அவன்கிட்ட போய்ட்டு அது வாங்கின்னு வரணும். சீக்கிரம் போடா. இந்த ஆசை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை, ஒரு புது ஆசை புரியணும். பார்ப்போம். வந்துட்டேன். எங்கடா இருக்க நீ? அவன் அதுவும் இல்லாமல் இவன் ப்ரீடிங் ஃபார்மே முடிச்சிட்டாங்க அவன். அங்கே பாருங்க. ஓகே அதோட நான் கட் பண்ணிட்டேன். அவன்கிட்ட வாங்கிட்டேன். ஒரு 6 தான் இருந்தது போல் அவன்கிட்ட.
இப்போ வேறு நம்ம தான் இது வளர்த்து வர உனக்கு தரணும். அதில் ப்ரீடிங் ஃபார்மில் கொஞ்சம் போட்டு அவனும் ப்ரீடிங் ஃபார்ம் கட்டின்னு இருக்கான், முடிக்கல. அவன் இப்போ நான் விளாண்டுக்கும்போது முடிச்சிட்டான். ஓகேங்களா? இப்போ ஐயோ நான் லேட்டாக தானே எடுக்கிறேன், அந்த டைமில் முடிச்சிட்டான். நான் அப்படி சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் இதுலேருந்து தான் அவனே எடுக்க போகிறான். ஓகேங்களா? ஓகே வாங்க இப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம கேரட்லாம் ப்ளேஸ் பண்ணணும். கேரட்டு வீட்லாம். ஓகேங்களா? நான் ஃப்ரெண்ட்ஸு போடுறது வேணான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா இதுவே 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ப்ளேஸ்லாம் வேறு பண்ணணும் கேரட்டை. ஓகே என்கிட்ட ஒரு 32 தான் இருக்கா என்ன? நம்ம இன்வென்ட்ரிலே இருக்கா, மிச்சம் மீதி 12. ஓகே இதில் என்னாச்சு இருக்கா? இதில் நம்ம எதுவுமே வைக்கலையா? அருமை. ஓகே இப்போ வாங்க நம்ம கீழே போயிட்டு ஒன்று தான் ப்ளேஸ் பண்ணலாம். ஐயோ சரி ஓகே நம்ம இது வேக வச்சுட்டு போகலாம். அப்புறம் நம்ம உழைச்சிட்டு, அதாவது நட்டு வச்சுட்டு வரத்துக்குள்ளே சுட சுட சாப்பாடு, அதாவது மட்டன் ரெடி ஆகிட்டு இருக்கும். சூப்பராக சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஓகே இப்போ வாங்க நடுவோம். எங்கே அது? அந்த இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன 10 என்னோ 8 தான் வந்துக்குது. ஓகே 8 தான் வந்துருக்குன்னா நோ ப்ராப்ளம். ஓகே நடுவில் கேப் விட்டு வந்திருக்கா? மை காட். இப்போ இங்கே ஒரு 2 கேப் இருக்குது, என்ன பண்ணுறது? ஓகே நம்ம ஃபஸ்ட் லைனை முதல்ல முடிச்சிடுவோம். அதனால் இந்த லாஸ்ட்டில் 2 உடச்சிட்டு இந்த ஃபஸ்ட் லைனில் போட்டுருவோம். ஏன்னா எப்பவுமே அந்த ஃபஸ்ட் லைன் கேப் இருக்கக்கூடாது. செகண்ட் லைன்லையும் லாஸ்ட்டில் தான் கேப் இருக்கும், நடுவுலையும் ஸ்டார்டிங்லேயும் இருக்கக்கூடாது. நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன் எப்பவுமே. ஓகே இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஃபுல்லாகவே வந்துடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகிடுச்சு கைஸ். இது ஸ்பீடாக போயின்னே போகும்போது அங்கங்கே மிஸ் ஆகிடுது. அதனால் ஒன்று ஒன்றா போட வேண்டியது இருக்குது. ஓகே ஓகே பண்ணியாச்சு. இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் அந்த சைடு ஒன்று இருக்குது, அது போட்டோன்னா முடிஞ்சிச்சு. நான் அதோட இதுவில் தான் கண்டினியூ பண்ணுவேன். இதுவில்னா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு முடிச்சு தான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லை இது வேறு ஒன்று, இது ஒன்று எடுத்து இங்கே போட்டு விட்டுலாம். நினச்ச மாதிரியே இது ஒன்று ஃபுல்லாகிடுச்சு. இது நம்மக்கிட்ட நிறையவே இருந்தது. ஐயோ சரி இருங்க, மறுபடியும் போடுவோம், வேறு வழி, அதுதான் என் தலை விதி. ஓகே இதை போட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? கட்டுன்னு நினைக்கிறேன். சரி முன்னாடி தூங்கிடுவோம், தூக்கம் முக்கியம். ஓகே தூங்கலான்னு பார்த்தா இன்னும் இருட்டாகலை. அதுக்கு முன்னாடி நம்ம இது நம்ம வேக வச்சோம்ல, அது சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஓகே சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஐயோ சாப்பிட ஐயோ ஒரு ஹெச்பி தாங்க, சங்கரி பார் இருந்தது, அதுக்குள்ளே சாப்பிட்டேன். இன்னும் இருட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கா? ஓகே முதல்ல இந்த வுட்டெல்லாம் எங்கே? அந்த வுட்டு இதில் இருக்கா? இந்த வுட்டெல்லாம் முதல்ல பிளாங்க்ஸாக மாற்றி அதுவாக மாற்றணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இதெலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்ல அதுக்கு. ஓகேங்களா? அதனால் மாற்றிப்போம். மாற்றியாச்சு. ஓகே இப்போ நம்ம அப்படியே செஞ்சுடுவோம். அது பேர் என்னது? ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியாதா? ஸ்டிக்கு வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் செய்ய? அது எங்கே போய் நான் தேடுவேன். சரி ஓகே நான் தூங்கி ஏஞ்சிட்டு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நைட் ஆயிடுச்சு. ஒருத்தன் தூங்கிட்டான். ஐயோ இன்னொருத்தன் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன், தெரியலையே என்ன பண்ணுறது. ஐயோ அவன் இன்னும் தூங்க மாட்டேங்கிறான். இந்த ராஜா தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். ஆக்கர் கேமர் தூங்கிட்டான். ராஜா வாங்காலிட்டான். இப்போது பெட்டாண்ட போய்ட்டுருப்பான். இதில் என்னன்னா ஒருத்தன் தான் தூங்கலைனால அவங்க அவுட் ஆயிடுறானுங்க. வேறு எங்கேனாச்சும் இருந்தானுங்கன்னா அவுட் ஆயிடுறானுங்க. அவுட் ஆகிட்டு பெட்டாண்ட வந்து தூங்குறானுங்க. இதில் வேறு கீப் இன்வென்ட்ரி வேறு இருக்கா, அதனால் இப்படி பண்ணி ஈஸியாக தூங்கிடுறானுங்க. நான் மாற்றிடலான்னு இருக்கேன், ஏன்னா இது எனக்கு பிடிக்கல கைஸ். அதனால் ஐயோ என்ன இவ்வளோ ஸ்டிக் வந்துச்சு. ஓகே தேவைப்படும். மொத்தமாக எடுத்துடலாமா? 99க்கு மேலே தான் இருக்குது. மொத்தமாக எடுத்துடலாமான்னு பார்க்குறேன். எழுப்போம் பார்த்துப்போம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படலன்னா யார்கிட்டச்சும் கொடுத்துடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இருங்க இதுவும் எடுத்துக்கலாம். இது ஒரு 7 இருந்தால் போதும். 7 எடுத்தாச்சு. ஓகே கைஸ் நான் அதை கண்டினியூ பண்ணலாச்சு, முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? சரி இப்போ 14 இது இருக்குது, 14 நிமிஷம் வந்துச்சு. ஓகே கைஸ் நான் அதை முடிச்சிட்டேன். முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அது பார்க்க இப்படி தான் இருக்குது. நீங்கள் தமிழ்ல ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. என்ன மினாட்டோ அதுக்குள்ளே வெளியே போயிட்டான்.
மணி 5 தானே ஆகுது, டியூஷன் 6 மணிக்கு தானே அவனுக்கு. இப்பயே வெளியே போயிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் இதுவும் செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. அது பேர் என்ன, ப்ரீடர் ஃபார்மு. அது செஞ்சிட்டேன்னு சொன்னான். வாங்க போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? ஐயோ வந்துச்சா கையில் வந்துச்சு. இப்போ வாங்க அங்கே போகலாம். ஓகே, அவன் வெளியே போயிட்டான். வந்துட்டான். வெளியே போன டைமில் அவன் வீட்டாண்ட வந்து போகிறது தப்பாக இருக்குமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, வந்துட்டான். நோ ப்ராப்ளம். ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. செரி பிளாசம் ட்ரீலாம் வச்சுருக்காங்க பக்கத்தில். அவன் புதுசாக வீட்டில் அவன் வீடு வேறு முடிச்சிட்டான். ஓகே. ஐயோ என்னது இது, இல்லை நின்ட்டான். என்னது இது அப்படி நின்றுச்சு. என்னது இது, யோ வெளியே தள்ளி விட்டுச்சு. சரி ஓகே, இதோட கேம் பிளேவை முடிச்சிக்கலாம். பாய்.